உங்களுக்கு வத்த குழம்பு பிடிக்குமா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வத்த குழம்பு பிடிக்கவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கல்யாண வீட்டு ஸ்டைலில் அப்படிலாம் இல்லைங்க. ஏன் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான வத்த குழம்பு 1 வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சுண்டைக்காய் வத்தல், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட பச்சை கருவேப்பிலை, தாராளமாகவே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பூண்டோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அந்த ஸ்கின்னு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அகெயின் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் அதை அப்படியே சிம் பண்ணி 20 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பராக இருக்கும், அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துருங்க.